வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலிக்கு அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது இப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ தலைவர் 172 ஜெயிலர் பார்ட் 2 நேற்று பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 உடைய அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பார்த்து முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்து நெல்சனுடைய ஸ்டைலில் தான் இருந்தது. ஒரு பக்கம் ஃபன், இன்னொரு பக்கம் மாஸ், ரெண்டுமே கலந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்து டிசம்பர் 12 சூப்பர் ஸ்டார் பர்த்டே முன்னிட்டே வர வேண்டியது. பட் அந்த டைமில் கூலியோடைய சிக்கிட்டு வைப் வந்து ரிலீஸ் பண்ணதுனால ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட்டை வேற ஒரு நாள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பொங்கலுக்கு வரப்போகுதுங்கிற மாதிரி நியூஸ் வந்திருந்தது. நம்மளுமே வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ பொங்கலை முன்னிட்டு ஜெயிலர் 2 அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜெயிலர் படத்தோடைய எண்டில் அடுத்த பார்ட்டுக்கான லீடு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஆனால் கொடுக்கல. அதாவது அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வச்சு பார்ட் 2க்கான லீடு கொடுத்து முடிக்கல அப்படின்னாலும் அந்த படத்தோடைய எண்டில் வில்லன் வந்து சூப்பர் ஸ்டாரை பார்த்து ஒரு டயலாக் வந்து பேசுவார். என்ன கொண்டுட்டா ஒன்றும் ஆக போகிறதில்ல, இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அதிலிருந்து தான் பார்ட் 2க்கான ஸ்டோரி லீடை வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜெயிலர் படத்துக்கு சீக்வல் பண்ணால் நல்லாயிருக்கும், ஜெயிலர் 2 சீக்கிரமாக எடுங்க, ஜெயிலர் 2 வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்புறம் ஏன் ப்ரோ இப்போ ஜெயிலர் 2 எடுக்கிறாங்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, பிஸ்னஸ் தான். ஸோ ஜெயிலர் வந்து எவ்வளோ பெரிய வெற்றிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, என்டையர் சவுத்தாக இருக்கட்டும், ஓவர்சீஸாக இருக்கட்டும், நார்த்தில் மட்டும்தான் பெரிய அளவில் போகல. அதுக்கான காரணம் நார்த்தில் மல்டிப்ளெக்ஸில் ஜெயிலர் வந்து ரிலீஸ் ஆகலை, சிங்கிள் ஸ்க்ரீனில் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ சன் பிக்சர்ஸ் வந்து கூலி அண்ட் ஜெயிலர் 2 இந்த ரெண்டு படம் மூலிமா நார்த்தையும் பிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ஜெயிலர் படத்தோடைய கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 600+ crores. ஸோ அதனால இப்போ ஜெயிலர் 2க்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும், பெரிய அளவில் படத்தை வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ சன் பிக்சர்ஸ் வந்து கூலி அண்ட் ஜெயிலர் 2 இந்த ரெண்டு படங்கள் மூலிமா 1000 crore கிளப்பில் போய் ஜாயின் ஆகிடணும் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிளான் சக்ஸஸ் ஆகுமா என்ன அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். ஜெயிலர் படத்தில் மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராஃப் இவங்க 3 பேரும் கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜெயிலர் 2ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதே 3 பேரை வந்து ரீடைன் பண்ண போறாங்களா, இல்லை இவங்க 3 பேர் இல்லாமல் வேற பெரிய 3 ஆர்டிஸ்ட்டை உள்ள கொண்டு வர போறாங்களான்னு தெரியல. பட் கண்டிப்பாக ஜெயிலர் 2லுமே வந்து கேமியோஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆன டைமில் நெல்சன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலையா அவரை வந்து ஒரு போலீஸ் ரோலுக்கு கேமியோ அப்பியரன்ஸ் கொடுக்குற மாதிரி பிளான்லாம் நான் வச்சிருந்தேன். பட் ஆனால் வந்து ரொம்ப ஸ்டஃப் பண்ணுற மாதிரி ஆகிடும், ப்ளஸ் ஆனால் ஃபுட்டேஜும் இல்லை, இடம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த ஐடியாவும் அவர்கிட்ட இருந்திருக்கு. பட் பாலையா கிட்டே அவங்க அப்ரோச் பண்ண மாதிரிலாம் தெரியல, மைண்டில் வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்கிரிப்ட்லேயே வந்து அதை நீக்கிட்டாங்க போல. மேபி இப்போ ஜெயிலர் 2ல பாலையா வந்தாலும் வரலாம், ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. அதே மாதிரி ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆன டைமில் இன்னொரு கமெண்ட்டும் வந்துருந்துச்சு. படத்தில் மோகன்லாலுடைய கேரக்டர் லுக் அண்ட் அப்பியரன்ஸ்லாம் பார்த்துட்டு இவருடைய கேரக்டரை வச்சு ஒரு தனி ஸ்பின் ஆஃப் ஃபிலிம் ஒன்று பண்ணுங்க, செமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மோகன்லால், சிவராஜ்குமார் இவங்க 2 பேருடைய கேமியோஸ் ஒரு பெரிய ஹைலைட்டாகவே அமைஞ்சிருந்தது. ஜாக்கி ஷெராஃபை டம்மி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருடைய கேமியோ ஒர்க் அவுட் ஆனதுனால மேபி இவங்க 2 பேரை ஜெயிலர் 2லையும் ரீடைன் பண்ணாலும் பண்ணலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா திரும்பவும் இவங்க 2 பேரை ஒரு சின்ன கேமியோ அப்பியரன்ஸ்க்காக உள்ளே கொண்டு வரதை விட இவங்க 2 பேரையும் ஃபுல் ஃப்ளெஜ்டு கேரக்டராக ஜெயிலர் 2ல வச்சு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்கும் கொடுத்து படம் ஃபுல்லாக கொண்டு வந்தாங்கன்னா செமையாகவே இருக்கும். ஒரு ப்ராப்பர் பக்கா மல்டி ஸ்டாராக வந்து இருக்கும். பட் அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா இது எண்ட் ஆஃப் தி டே ஓவராலாக சூப்பர் ஸ்டார் ஃபிலிமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ நெல்சன் என்ன பிளான் வச்சிருக்காரு அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியல, போக போக ஒவ்வொன்றா நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த ஜெயிலர் 2 படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியனை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப நாளாகவே போயிட்டு இருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற அவருடைய கடைசி படமான தளபதி 69 இந்த படம் வந்து தெலுங்குல பாலையா நடித்து ரிலீஸ் ஆன பகவந்த் கேசரி படத்தோடைய அஃபிஷியல் ரீமேக். பகவந்த் கேசரியை தான் வினோத் இப்போ தளபதி விஜய் வச்சு எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் வந்து ஒரு தடவை வரல, ஒவ்வொரு தடவையும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடிவி கணேஷ் வந்து மேடையில் பேசும்போது தளபதி விஜய் வந்து பகவந்த் கேசரி படத்தை 5 தடவை பார்த்தாரு, அவருக்கு அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு, அந்த படத்தை எடுத்த டேரக்டரை கூப்பிட்டு இந்த படத்தை தமிழில் என்ன வச்சு ரீமேக் பண்ணுறீங்களா, தளபதி 69 பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டார் அப்படின்லாம் வந்து அவர் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் பார்த்த உடனே ஃபேன்ஸ் வந்து அப்படியே டவுன் ஆயிட்டாங்க. அப்போ தளபதி 69 வந்து பகவந்த் கேசரி தானா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நாம் வந்து இதுக்கான கிளாரிஃபிகேஷனை முன்னாடியே கொடுத்தாச்சு. இப்போவும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 69 வந்து கம்ப்ளீட் பகவந்த் கேசரி ரீமேக் அப்படிங்கிறது கிடையாது, வினோத்தோடைய ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் தான். ஆனால் இந்த படத்துக்குள்ள பகவந்த் கேசரிக்கான ஒரு சில சாயல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அது சீன் சிமிலாரிட்டிஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முன்னாடியே வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 69 படத்தோடைய ப்ரொடியூசர் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பகவந்த் கேசரியோடைய ரீமேக் ரைட்ஸ் அவங்க வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க அதை வாங்கினதுக்கான காரணமே வந்து இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் அந்த படத்துலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி உள்ளே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரீமேக் ரைட்ஸை வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ
படமாக வந்து கம்ப்ளீட் பகவந்த் கேசரி கிடையாது. ஆனால் பகவந்த் கேசரியோடைய ஒரு சில விஷயங்கள் படத்துக்குள்ளே இருக்க போகுது. பட் அதை வினோத் வந்து எப்படி டீல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. படம் வந்தால் தான் வந்து தெரிய வரும். டைரக்டர் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் சூர்யா அடுத்து நடிக்க போகிற வாடிவாசலோடைய அப்டேட் ஜனவரி 5ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக வரும் அப்படின்னு ப்ரொடியூசர் தானு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு மாட்டு பொங்கலை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தானு, வெற்றிமாறன், சூர்யா இவங்க 3 பேரும் இருக்கிற ஒரு ஸ்டில் ரிலீஸ் பண்ணி வாடிவாசல் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்கிரமே படத்துக்கான ஷூட்டிங் அப்படிங்கிறது போகிறாங்க. இப்போ சூர்யா 45 ப்ராஜெக்டில் நடிச்சிட்டு இருக்காரு. இதை முடிச்சுட்டு அடுத்து அவர் போய் ஜாயின் பண்ண போகிறதே வாடிவாசல் தான். ஸோ எப்படியும் இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகிடும் ஷூட்டிங் போகிறதுக்கு. மார்ச் இல்லைனா ஏப்ரலுக்குள்ளே வாடிவாசல் ஷூட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் எவ்வளோ வேகமாக எடுத்து முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா டைரக்டர் வெற்றிமாறனுடைய ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸ் எப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். பட் இந்த படத்தை ரொம்ப டிலே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய டிலே ஆகிடுச்சு. அது வந்து விடுதலைனால. ஸோ இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ இந்த படத்தை எடுத்து முடிக்கிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணுவாங்க. அண்ட் இந்த படத்தை பற்றி வர இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிங்கிள் பார்ட் ஃபிலிமாக இருக்க போகிறது கிடையாது. ஒரு 2 இல்லைனா 3 பார்ட் ஃபிலிமாக தான் உருவாக போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுவுமே எப்படிங்கிறது ஒவ்வொன்றா போக போக நமக்கு தெரிய வரும். அண்ட் இந்த படத்தில் ஐஸ்வர்யா லட்சுமி தான் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் முன்னாடி வந்துருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு அது கன்ஃபார்ம் ஆகலை. சீக்கிரமே அதுக்கான கன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கும். ஏகே நடிச்சிருக்கிற விடாமுயற்சி எப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் வந்து செம கடுப்பில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டியது ஒரு பெரிய லீவ். இந்த லீவை மிஸ் பண்ணது ஃபேன்ஸால் தாங்கவே முடியல. ஏன்னா பொங்கலுக்கு வந்துருந்துச்சுன்னா செமையான ஒரு பொங்கலாக அமைஞ்சிருந்திருக்கும். கலெக்ஷன் வைஸும் ஒரு பெரிய கலெக்ஷன் இந்த படம் பண்ணியிருக்கோம். பட் இப்போ எந்த தேதியில் வரப்போகுதுன்னு தெரியாமே உட்காந்துருக்கிற நிலைமையில் அந்த படம் வந்து இருக்கு. ஸோ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சிக்கு என்ஓசி ப்ராப்ளம் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த என்ஓசி ப்ராப்ளம் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால சீக்கிரமே விடாமுயற்சி ட்ரெய்லர் எப்போ வேணாலும் நம்ம எதிர்பார்க்கலாம். ட்ரெய்லர் விட்டு ட்ரெய்லருடைய எண்டில் ரிலீஸ் டேட்டை வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ட்ரெய்லர் எப்போ வரும்லாம் வந்து சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் வரலாம். ஏன்னா விடாமுயற்சி டீமை பற்றி உங்களுக்கே தெரியும். திடீர்னு வந்து இன்னொரு 10 நிமிஷத்தில் ட்ரெய்லர் வரப்போது, ரெடி ஆயிக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எப்போ வேணாலும் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். புரட்சி தளபதி விஷாலுடைய நடிப்பில் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கிற மதகஜராஜா வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு. ஸோ படம் வந்து ஜனவரி 12 சண்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ தமிழ்நாடு கலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வந்து 2.24 crores கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. செகண்ட் டே வந்து 2.56 crores கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. தேர்ட் டே பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 crores கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் கலெக்ஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஓவரால் ரன்ல ஒரு நல்ல கலெக்ஷன் இந்த படம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி மட்டும் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு படம் எடுத்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா, கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகி இவ்வளோ கலெக்ட் பண்ண படம் வந்து இந்த படமாக தான் வந்து இருக்கும். ஸோ எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.